சத்தம் கேட்கலையே. வணக்கம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அதாவது இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையா இந்த மருந்தீஸ்வரர் கோயில் பக்கத்துல அமைஞ்சிருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா பட்ஜெட் விளக்க கூட்டமே, பட்ஜெட்டே வந்து பிரதமர் மோடி அவர்கள் 3வது முறையாக தலைமையேற்றதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் மக்களுக்கான ஒரு, அதாவது கீழ்த்தட்டு மற்றும் நடுத்தர மக்களுக்கான ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டமாக அமைஞ்சிருக்கு. மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என்ன, இந்த INDA கூட்டணி மட்டும்தான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டம், அதுவும் தமிழ்நாட்டிலேயே இந்த இடத்துல தான் முதல்ல நடக்க இருக்கு, நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது ரொம்ப 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 பெருமையா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பட்ஜெட் கூட்டம் எப்படி இருக்கணும்? கோலாகலமா இருக்கணுமா? நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியோடைய கொடி இங்கேந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கொடி பறந்துட்டு இருக்கு. நிர்வாகிகள் எல்லாரும் உற்சாகமா அதுக்கு கை தட்டணும். ஏன்னா நம்ம அந்த பெசன் நகர் இதுல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்மளுடைய கொடி வந்து பட்டோலி போல வீசி கொண்டிருக்கிறது. இந்த சைடும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கொடி, பேனர் எல்லாமே மாபெரும் ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டமாக இங்க அமைஞ்சிருக்கு. அதுக்கு மாபெரும் தலைவர்கள் தான் அதுக்கு காரணம். இது ஏன் நடுத்தர மக்களுக்கான ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டம் அப்படின்னு கேட்பீங்க. எப்பயுமே மோடிஜி அவர்களுடைய ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமான ஒரு பட்ஜெட்டா இருக்கும். ஏழைகளுக்குனா ஏழைகளுக்கு, விவசாயிகளுக்குனா விவசாயிகளுக்கு, பெண்களுக்குனா பெண்களுக்கு, தொழில் முனைவோருக்குனா தொழில் முனைவோருக்கு. எப்பயுமே ஒருத்தங்க மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிருக்கலாமே, வரிய இன்னும் கொஞ்சம் தளர்த்திருக்கலாமே அப்படின்ற எண்ணம் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஆமாவா இல்லையா? சோ எப்பயும் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த நடுத்தர மக்களுக்கு மட்டும் இது பத்தல, இந்த வரி விலக்கே எங்களுக்கு பத்தலன்னு வாங்க. ஆனா இந்த வாட்டி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஏன்? 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி இல்ல, ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. அதனால இது வந்து மாபெரும் ஒரு வெற்றி பட்ஜெட். அதனாலதான் INDA கூட்டணி அவங்களால எதுவுமே வந்து வாயை திறக்க முடியல. என்ன ஒரு விஷயத்தையும் அங்க பாராளுமன்றத்தில் பண்ண முடியல. சரி, அவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னா விவசாயிகளுக்கு பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு வேலை செய்யறவங்க இல்ல தொழில் முனைவோர் எல்லாருக்குமே கிரெடிட் கார்டு அப்படின்றது ஒரு ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். இந்த கிசான் கிரெடிட் கார்டுல பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு 3 லட்சத்துல இருந்து 5 லட்சமாக உயர்த்தி இருக்காங்க. விவசாயிகளுக்கு நிறைய வரிகள் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. நீங்க கொஞ்சம் லேட்டா கட்டினா கூட, தாமதமா கட்டினா கூட பரவாயில்லன்னு இருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே தரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ரயில்வேக்கு நிதி 6000 கோடி ரூபாய்க்கு மேல ஒதுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு. சிறு குறு தொழில் வியாபாரிகளுக்கும் வட்டியில கம்மி பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா, பட்டியலினத்து பெண்கள் சகோதரிகளுக்கு சிறப்பான சலுகைகள் கொடுத்திருக்காங்க நம்மளுடைய முத்ரா லோன் கடன் திட்டத்துல. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பட்ஜெட் பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். மோடிஜி பெருமையா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நம்மளுக்கு பார்த்துட்டே இருக்கோம், அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம். நொடிக்கு நொடி அவர் நம்மளை பத்தி தான் சிந்திச்சிட்டு இருக்காரு. ஆனா இங்க திராவிட மாடல் என்ன பண்ணுது அப்படின்னா, இத சொல்லியே ஆகணும். டிசம்பர் எண்டுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா 420 பாலியல் வன்கொடுமைகள் பெண்களுக்கு எதிராக இந்த தமிழ்நாட்டில் அரங்கேறி இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த நாய் சேகரன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, நேத்தி வரைக்கும், சமீபமாக அந்த வேலூர்ல கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணது வரைக்கும் இந்த திமுக ஆட்சி இப்படிதான் இருக்கு. ஏன்? அதுக்கு காரணம் இந்த திமுக ஆட்சியில தான் போதை பொருட்களுடைய நடமாட்டம் நிறைய இருக்கு. அதனாலதான் மனிதர்களுடைய இயல்புலயே இல்ல, அதனாலதான் தவறுகள் நடக்குது. கண்டிப்பா இந்த திமுக ஆட்சியை இந்த 2026ல
அகற்றி தூக்கி எரிஞ்சே ஆக வேண்டும். பாரத் மாதா கி.